ஒரு நாள் ஒரு ராஜா தன் அமைச்சருடன் நடந்து சென்றார். அப்போது அவர் ஒரு விவசாய குடும்பத்தை பார்த்தார். அங்கு விவசாயம் அவருடைய மனைவி மற்றும் மகன் ஆகியோர் வசித்து வந்தனர். அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியுடன் கூடிய ஒளி காணப்பட்டது. ராஜா கேட்டார், நான் நாட்டிற்கே ராஜா, என்னிடம் அரண்மனை கூடிய சகலமும் இருக்கிறன. ஆனால் இவர்கள் என்னை விட மிக சந்தோஷமாக இருக்கிறார்களே, ஏன்? அமைச்சர் சிரித்துக் கொண்டே சொன்னார், அவர்கள் இன்னும் 99 மன்றத்தின் உறுப்பினராக இல்லை. ராஜா கேட்டார், 99 மன்றமா? அப்படியென்றால் என்ன? அமைச்சர் சொன்னார், 99 தங்க நாணயத்தை கொடுங்கள். 6 மாதங்களுக்கு பிறகு நான் பதில் சொல்லுகிறேன். அந்த இரவில் அமைச்சர் அந்த 99 தங்க நாணயங்களையும் விவசாயியின் வீட்டு வாசலில் வைத்தார். அடுத்த நாள் காலையில் விவசாயி அந்த 99 தங்க நாணயங்களை கண்டு விவசாயி மகிழ்ச்சியால் பூரிப்படைந்தனர். சற்று விவசாயி யோசித்தார். 100 தங்க நாணயங்கள் இல்லையே என நினைத்து கவலை கொண்டார். விவசாய குடும்பம் மீதியுள்ள ஒரு தங்க நாணயத்தை சேர்க்க அந்த குடும்பத்தில் பாசங்கள் விவாதமாயின. அன்பு மாறி கோபங்களாகின. இப்படியே அந்த குடும்பத்தின் காலங்கள் கடந்தன, அந்த ஒரு தங்க நாணயத்திற்காக. 6 மாதங்களுக்கு பிறகு ராஜா மற்றும் அமைச்சர் ஆகிய இருவரும் விவசாயி குடும்பத்தை பார்க்க வந்தனர். ராஜா அமைச்சரிடம் கேட்டார், அவர்களுக்கு என்ன ஆனது? முன்பு இருந்த சந்தோஷம் அந்த விவசாய குடும்பத்தில் இப்போது இல்லையே, ஏன்? அமைச்சர் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், இப்போது ஒரு தங்க நாணயத்திற்காக அவர்கள் ஆசைப்பட்டு அதை சேர்க்க முயற்சித்து தங்களது சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள். 99 தங்க நாணயங்கள் அவர்களின் கண்களுக்கு தெரியவில்லை. அதை எப்படி 100 தங்க நாணயங்களாக மாற்ற வேண்டும் என்று சிந்தித்து மீதி உள்ள ஒரு தங்க நாணயத்தை சேர்க்க குடும்பம் முழுவதும் சந்தோஷத்தை இழந்தது. இப்போது அமைச்சர் ராஜாவிடம் சொல்லுகிறார், அந்த 99 மன்றம் என்பது 99 தங்க நாணயத்தை குறிக்கிறது. உலகம் முழுவதும் ஒரு நாணயத்திற்காக அவர்களின் சந்தோஷத்தை இருக்கிறார்கள். அதைப்போல் விவசாயி குடும்பமும் அந்த ஒரு தங்க நாணயத்திற்காக அவர்களின் சந்தோஷம் பறிபோனது. 99 மன்றத்தில் இருந்தது போதும். ஒரு நாணயத்தை தேடி இன்றைய சந்தோஷத்தை இழக்காதீர்கள். முன்னேறுங்கள், ஆனால் இன்றைய பயணத்தையும் அனுபவிக்க மறக்காதீர்கள். இந்த உணர்வு பூர்வமான கதையை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன? கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். தவறவிடாதீர்கள்.